இப்போது இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிபிசிஐடி மட்டும் என்ன மகாராஷ்டிரா மாநில அரசின் கீழே வேலை செய்யுது அல்லது கர்நாடக அரசின் கீழ் வேலை செய்கிறதா? இதுவும் தமிழக முதல்வரின் கீழ் தானே வேலை செய்கிறது. எப்படி உண்மையை கண்டறிவார்கள்? மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமாரின் வழக்கை போலவே இந்த வழக்கும் சிபிஐக்கு போனால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் உண்மை வெளியே வரும். தோழர்களே, காவல்துறை என்பது நம்மளோட பாதுகாப்புக்கு இருக்கா, இல்லை காவல்துறையை பார்த்து நாம் அஞ்சுறதுக்காக காவல்துறை இருக்கா? இப்போ நான் 30க்கும் மேற்பட்ட காவல் மரணங்கள் நடந்திருக்கின்றன என்று சொன்னேன். அப்புறம் இந்த புழல் சிறையில் 300க்கும் மேற்பட்ட கைதிகளோட கைகளும் கால்களும் முறிக்கப்பட்டிருக்கின்றன விபரத்தெல்லாம் நான் சொன்னேன். இந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் யாருங்க? தமிழக முதலமைச்சர் தானே. அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளத்தில் பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் அடித்து கொலை செய்யப்பட்ட போது திமுக குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வீட்டுக்கு போய் ஒப்பாரி வச்சாங்க. ஐயையோ இப்படி கொலை செய்து விட்டார்களே, ஐயையோ இப்படி கொலை செய்து விட்டார்களே. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விக்னேஷ் என்கிற விக்னா என்ற நபரின் கஸ்டோடியல் டெத்து சமயத்தில் சட்டமன்றத்தில் பேசிய முதல்வர் என்னுடைய ஆட்சியில் இது போல் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னா, இதோட எத்தனாவது டெத்துங்க இது? அப்போ எதை பற்றியும் கவலைப்படாமல் காவல்துறை தொடர்ந்து இந்த கையகாலம் முறிக்கிறத இதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இவர்கள் காவல்துறையினரா ரவுடிகளா? எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடியும் போலீஸில் கை காலெலாம் உடைப்பாங்க, ரொம்ப ரேரான கேஸில் உடைப்பாங்க.